கொஞ்சம் பொறுத்துக்கடா. ஏய் வரையா இரியா. ஏய் தங்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்தறேன். அடடா ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எவனுக்குமே வரக்கூடாதுடா. இந்த ஆள் இதுக்கு இங்கே வந்தாரு? நாம பாட்டிலும் கையுமா இருக்கிறத பார்த்தாருன்னா நாம மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருமே. இவரை உள்ளேயே விடாம வாசல்ல வச்சே பேசி அனுப்பிட வேண்டியதுதான். சார் என்ன சார் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க? எங்கேயாவது வெளியே போகணுமா? கார் எதுவும் நான் எடுக்கணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணன். நீங்க இந்த பைய வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆஹா சைடிஷ் வாங்கின பையன் மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாமா. பைக்குள்ள பார்த்தா சிப்ஸு முறுக்கு காராச்சேவு இதெல்லாம் இருந்துச்சு. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல நேரத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க சார். இது மட்டும் இல்லைன்னா நான் சைடிஷ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் சார். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைங்க எனக்கு நட்ட நடுராத்திரியில பசியில அப்பப்போ முழிப்பு வரும். அந்த நேரத்துல முறுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு படுத்தாதான் நல்லா தூக்கம் வரும் சார். அப்படி அது எதுவும் இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன்ல, அத சொல்ல வந்தேன். பரவாயில்ல, அப்ப நான் இதை கொண்டு வந்தது நல்லா தான் போச்சு. ஆமா சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். சரி அப்ப நான் வர்றேன். வாங்க சார். அப்புறம் அந்த பிரியாணியை மறந்துடாம சாப்பிட்டுருங்க. மட்டன் பிரியாணி வேற. உங்க ஒத்த ஆளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க சரியா? இப்படி நின்று பேசிட்டே இருந்து எப்ப போய் சாப்பிடுறது? என்ன சொன்னீங்க சார்? நீங்க பேசி முடிச்சுட்டு போன உடனே சாப்பிட்டுருவேன்னு சொன்னேன். சரிங்க நான் வரேன். வாங்க சார். அப்பா சார், செஞ்சி பண்ணக்காடு ஃபேக்டரியை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. அது ஒரு எம்எல்ஏவோட செகண்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்கு சார். அவங்க யாருக்குமே முறையா போனஸ் கொடுக்கறது இல்ல. தீபாவளி போனஸ் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல ரொம்ப கண்டிப்போட அந்த யூனியன் லீடர் கோவிந்த் பேசியிருக்காரு சார். போனஸ் தரமாட்டோம், நஷ்டத்துல தான் இந்த ஃபேக்டரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு மேனேஜ்மெண்டோட தரப்பா சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு கோவிந்த் ஒத்துக்கவே இல்லை. ஃபேக்டரி லாபத்துல தான் இயங்குதுன்ற ஆதாரத்தோட பேசிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை போனஸ் தரலன்னா ஸ்ட்ரைக் பண்ண போறதாவும் எச்சரிச்சிருக்காரு. அது நடந்த சில நாட்கள்லயே அவரு லாரியில அடிபட்டு இறந்துட்டாரு. அவரு குடிச்சிட்டு வந்து லாரியில அடிபட்டதா டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ஆனா அங்க உள்ள லேபர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கன்ஃபார்மா திட்டமிட்ட சதிதான். ஆள் வச்சுதான் கோவிந்தனை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். எனக்கும் மேனேஜ்மெண்ட் மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் இந்த கேஸை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக, யாருக்கிட்டையும் இதை பத்தி நான் விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் என்ன ஆள் வச்சு மிரட்டினாங்க சார். அப்படியா? நீ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. ஆமா சார். அதனாலதான் எனக்கு இந்த கேஸ் மேல ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. வெரி குட். அப்போ மேனேஜ்மெண்ட் சைடுல ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். சரி, இதை எப்படி போலீஸ் சாதாரணமா விட்டாங்க? போலீஸ் அவங்க ஏதாவது கவனிச்சிருப்பாங்க சார். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சப்போர்ட் மூலமா அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். இத பாரு சண்மதி, இந்த கேஸை ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆஃப் கோர்ஸ் சார். இதுல நீ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஷியோர் சார், கண்டிப்பா. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்தென்டிக்கான எவிடன்ஸ் ரெடி பண்றியோ அதான் இந்த கேஸ்க்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ரெடி ஆயிட்டேன் சார். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், கோவிந்தனோட வீடு, ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் எல்லா இடத்துலயும் நான் விசாரிக்க போறேன். வெரி குட். உன்னோட முதல் கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் கேஸா அமைஞ்சிருக்குமா? யூ
இங்க பாருமா, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சன்னா உன்னோட கேரியர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சண்மதி. ஓகே, தேங்க் யூ சார். டேக் கேர். ஓகே. என் மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன். சத்தம் போட வேண்டாம், அத ஒத்தைக்கு ஒத்த வாடா. வேலை இல்லாத என்னம்மா காலையிலேயே பையோட கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. எங்க அப்படி கிளம்புறீங்க? கிளம்புறீங்க இல்ல கிளம்புறோம். கிளம்புறோமா? ஆமா. எங்க? இந்த சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வண்டி எடுங்க, போயிட்டு வந்துருவோம். வண்டி எடுக்கிறதா? ஆ, அது எப்படிமா முடியும்? நான் இப்ப டியூட்டில இருக்கிறேன். முதலாளி மாப்பிள்ள ஆபீஸுக்கு கிளம்புற நேரம் இது. அதனால இப்ப எங்கேயும் வர முடியாது. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களே, ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருங்களே. ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆட்டோ புடிச்சு போறதா? நீங்க இந்த வீட்டுக்கு டிரைவர், நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தி. நான் சொன்ன சொல்லுக்கு மறுபேச்சு பேசாம செஞ்சு முடிக்கணும். புரிஞ்சுதா? இல்லனா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கட்டும். நீங்க யாருகிட்ட வேணாலும் சொல்லிக்கங்க. நான் இங்க வேலைக்கு சேர்ந்தது முதலாளி மாப்பிள்ளைக்கு டிரைவர் தானே தவிர உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு டிரைவர் நான் இல்லை. என்ன இந்த ஆளு நம்ம கிட்டே லாஜிக் பேசுறான்? இவனை இப்படியே விட்டா சரியா வராது. இவனை வேற மாதிரிதான் மடக்கணும். சரி, பரவாயில்ல. நான் என்ன நினைச்சேன்னா, மட்டன் பிரியாணி பண்ணணும், அதுக்கு வெள்ளாட்டு கறியா போய் பார்த்து வாங்கணும். அதுக்கு இப்படி காலங்காத்தால போனாதான் நல்ல ஆட்டுக்கறியா கொடுப்பான், இல்லனா முத்தி போனதா கொடுத்துருவான். அதுக்கு தான் கார் எடுங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. லா பாயிண்ட்டும் சொன்னீங்க. அதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆஹா, மட்டன் பிரியாணியா? சரக்குக்கு அருமையான சைட் டிஷ் ஆச்சே. நான் வேற இப்படி சொல்லிட்டேனே. சரி, சமாளிப்போம். தயிர் சாதமோ லெமன் சாதமோ பண்ணிக்கிற விடுங்க. வாங்கம்மா. இப்ப என்ன, கடைக்கு போய் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது நல்ல ஆடா குறும்பாடா பார்த்து வாங்கணும்ல, ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படின்னா சரி, நீங்க வண்டியில இருங்க, நானே உங்களை கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுறேன். அப்படியா? நீங்க என்னமோ பெரிய மாப்பிள்ளைக்கு தான் வண்டி ஓட்டுவேன்னு சொன்னீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அது எங்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமோன்னு அப்படி சொன்னேன். அப்படியா? பரவாயில்ல, நீங்க தான் இப்ப அரை மணி நேரம் சொல்லிட்டீங்களே. மாப்பிள்ள ரெடியாகி கிளம்பி போறதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். வாங்க. உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல? மட்டன் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி சரி, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆஹா, மட்டனா மட்டனு, சிக்கனா சிக்கனு, மட்டனா மட்டனு, சிக்கனா சிக்கனு. நீங்க ஒரு வெட்டு வெட்டிடுவோம். வாங்கம்மா வாங்கம்மா. வாங்கம்மா, போலாமா? போலாம். ஆமா, என்னம்மா இது இவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்க? என்னது இது? மிக்ஸி 2 நாளா ரிப்பேரா இருக்கு, போய் பார்க்கணும். இப்பதான் நம்ம கடத்தல் வரைக்கும் போறோம்ல, அப்படியே சரி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு என்ன, அருமையா பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் பிரியாணிக்கெல்லாம் இந்த கறி மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ரொம்ப முக்கியமாச்சே. வாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரியே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. அதுவும் மட்டன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாமா. சரி சரி, டிக்கியை தரங்க வச்சு. டிக்கியா? என்ன நேரமாகுது, யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? டிக்கியை தரங்க. ஏமா, டிக்கியில வைக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் பெருசு இல்லையே. நம்ம உட்கார்ற சீட்லயே வச்சிடலாம். கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க டிக்கியை தரங்க, இத உள்ள வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் என் காலுக்கடியிலேயே வச்சுக்கிறேன். உங்க கால் கடியிலையா? அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுவீங்க? அட என்னங்க நீங்க, இந்த பைய தூக்கி டிக்கில வைக்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? வாங்க டிக்கி தரங்க முதல்ல. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க, டிக்கியை தரங்க. இல்லம்மா, வேண்டாமா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அம்மா டிக்கியை திறக்க சொன்னா சும்மா. ஓஹோ, இதுக்காக தான் டிக்கியை திறக்க சொன்னா திறக்காம டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? மாட்டிக்கிட்டமே. ஆமா, சம்மந்தி அம்மா கிட்ட குடியே தொடறதில்ல, குடிப்பழக்கத்தையே விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சத்தியெல்லாம் பண்ணீங்க. இப்ப பார்த்தா பாட்டிலா அடுக்கி வச்சிருக்கீங்க. அவங்களை ஏமாத்து பாக்குறீங்களா நீங்க? இப்பவே போய் அவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை இல்லாம பண்றேன் பாருங்க. ஐயோ, இந்த அம்மா நம்மளை போட்டு கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப எப்படி இதை சமாளிக்கிறது? ஒரே நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்? இன்னைக்கு நான் சொல்லாம விட மாட்டேன், பாத்துட்டே. நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்க? இல்லம்மா, இது நான் வாங்கி வச்ச பாட்டிலே இல்லம்மா. முதலாளி மாப்பிளையும் சின்ன மாப்பிளையும் வாங்கி வச்ச பாட்டில் இது.
என்ன சொல்றீங்க நீங்க? யார்கிட்ட கதை விடுறீங்க? இந்த பாட்டில எல்லாம் கார்த்திக் மாப்பிளையும் ஜீவா மாப்பிளையும் வாங்கி வச்சதா? ஆமாமா ஆமாமா, ஏதோ மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போட்டிருக்கு. அதான் குடிச்சிட்டு டிக்கில மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. அம்மா, இதெல்லாம் சம்மந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பசங்க இப்படி இருக்காங்களேன்னு மனசு வருத்தப்பட மாட்டாங்களா? அப்புறம் நம்ம மாப்பிள்ளைகளுக்கும் அது கெட்ட பேரு தானே. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்கம்மா. தேவையில்லாம இதை போய் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. கார்த்திக்கும் ஜீவா மாப்பிளையும் சேர்ந்து குடிப்பாங்கன்னா இது என்ன புது கதையா இருக்கே? அப்புறம் சில விஷயங்களை நாம கண்டும் காணாம போறதாமா நல்லது. நீங்க கூட இத போய் மாப்பிள்ளை கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்கம்மா. நீங்க முதல்ல வண்டியில இருங்க, நான் உங்களை கடை கூட்டு போறேம்மா. வாங்கம்மா. சரி வாங்க போலாம். போடா, எது எப்படியோ மாப்பிள்ளைங்க 2 பேர் மேலேயும் பழிய போட்டு நாம எஸ்கேப் ஆயிட்டோம். வாங்க சீக்கிரம். ஆமா, வந்துட்டேம்மா, வந்துட்டேன். இதோ உட்காருங்க. அம்மா, பதட்டத்துல டிரைவர் சீட் எங்கிட்டே தெரியலையே. இருக்கா? ஹலோ, ராஜேஸ்வரியா? ஆமா, நீங்க? நான் யாரு என்னன்றது உங்களுக்கு முக்கியம் இல்லை. நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். கோடிக்கணக்கில் சொத்து, 4-5 இடத்துல கம்பெனி, 1000 தொழிலாளிகளுக்கு முதலாளியா பிஸியா இருந்தா உன் குடும்பத்துல நீ கவனிக்க மாட்டியா என்ன? ஏற்கனவே மூத்த மருமகளை நீ இழந்துட்ட. இப்ப அந்த மருமகளுக்கு பதிலா இன்னொரு மருமக வந்திருக்காளே, இப்ப அவளையும் பறி கொடுக்கணுமா என்ன? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இத பார், நான் சொல்ல போற விஷயத்த தெளிவா கேளு. உன் மருமக சண்மதி இருக்கால்ல, அவ அட்வொகேட் கோட்டை போட்டோமா, ஆபீஸ் போனோமா, வந்தோமான்னு இருக்கணும். சரியா? அப்படியெல்லாம் இல்லாம தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்கா. முக்கியமா பண்ணக்காடு மர்டர் இந்த கேஸ்க்காக உன் மருமக கோர்ட்ல வாதாடி அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க போறாளாம். இதெல்லாம் பெரிய எடுத்த சமாச்சாரம். இதுல எல்லாம் தலையிட்டா என்னென்ன விபரீதமெல்லாம் வரும்னு பாவம் அவளுக்கு தெரியல. என்ன இருந்தாலும் அது சின்ன பிள்ளை இல்லையா? ஆனா நீங்க அப்படி கிடையாது. வயசுல பெரியவங்க, நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க மருமக மேல அக்கறை உள்ளவங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க மருமகளுக்கு புத்திமதி சொல்லி அவளை இந்த கேஸை இனிமே எடுக்க வேணான்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத மீறி அவ இந்த கேஸை எடுத்தான்னா அப்புறம் பிரச்சனை அவளுக்கு தான். சொல்லி வைங்க. ஹலோ, நீங்க யாருன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ, ஷண்மதி. ராஜிமா,
குடிக்க பால் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத சிரமம்? எனக்கு வேணும்னா நானே வந்து எடுத்திருப்பேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? வேலை இருக்குன்னு நிதானமா சாப்பிட கூட நேரம் இல்லாம விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நடுராத்திரியில பசிக்க கூடாதுன்னு தான் நானே பால் ஆத்தி கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. என்ன பாலை ஓரமா வச்சுட்ட? ம்? சூடு ஆறிட போகுது, குடி. என்னோட சீனியர் லாயருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெயில் அனுப்பணும். அதை அனுப்பிச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் தான். ஏன் சண்மதி, ம்? இப்படி ராத்திரி பகல்னு வேலை பார்த்துட்டு இருக்கியே, ஏதாவது முக்கியமான கேஸா என்ன? ஆமா ராஜிமா, ரொம்ப முக்கியமான கேஸ். சிவில் கேஸா இல்ல? இல்ல, சிவில் இல்ல, கிரிமினல் கேஸ். 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்காடு மர்டர் கேஸ்ன்னு நியூஸ் பேப்பர்ல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதை தான் நான் எடுத்து நடத்த போறேன். அந்த கேஸ்ல வெளியே வராத நிறைய உண்மைகள் இருக்கு ராஜிமா. சும்மா விட்டுற மாட்டேன். என்ன ஆனாலும் சரி ராஜிமா, 2ல 1 பார்க்காம நான் விட மாட்டேன். ஏற்கனவே மூத்த மருமகளை நீ இழந்துட்ட. இப்ப அந்த மருமகளுக்கு பதிலா இன்னொரு மருமக வந்திருக்காள். இப்ப அவளையும் பறி கொடுக்கணுமா என்ன? சண்மதி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. சொல்லுங்க ராஜிமா. நீ இவ்ளோ தூரம் ஆர்வமா ஒரு கேஸ டீல் பண்றதுல நல்ல விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய கேஸ் நடத்துறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? நீ சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா இதுல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல இருக்க. எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன் ராஜிமா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ பாலை குடிச்சிரு. ஹலோ, இல்லடி, நான் கேஸ் விஷயமா சில எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். நீ பார்த்துக்கோ. நான் இப்போதான் வீட்டில இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். சரி, உன்னை நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, சரியா? இது என்ன ரொம்ப நேரமா 2 மினிட்ஸ்னு காட்டிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ, கேப் புக் பண்ணியிருந்தேன். எங்க இருக்கீங்க? மேடம், சாரி மேடம், என்னால இப்ப வர முடியாது மேடம். நீங்க வேற வண்டி புக் பண்ணிக்கங்க மேடம். லாஸ்ட் மினிட்ல சொன்னா எப்படிங்க? நீங்க வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, நாட் அவைலபிள்னு வருது. அவசரத்துக்கு ஒரு வண்டியும் கிடைக்க மாட்டேங்குது. சண்முதி, என்ன அப்பவே கிளம்பி வந்த மாதிரி இருந்துச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கேப் புக் பண்ணிருந்தேன், லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டான். வேற கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா அவசரத்துக்கு எதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. கேப்ல எதுக்கு? நீ வழக்கமா 2 வீலர்ல தானே போவ? இல்ல, இன்னைக்கு முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா நிறைய இடத்துக்கு போய் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதான் ரொம்ப நேரம் 2 வீலர்ல போக முடியாது, கஷ்டம்னு கேப் புக் பண்ணேன். இப்ப பாரு, அதுவும் சொதப்பிடுச்சு. நாட் அவைலபிள்னு வருது.
சரி சரி டென்ஷன் ஆகாத. ஆ, நான் வேணா ஒன்று பண்றேன். உன் சித்தப்பாவை கூட வர சொல்றேன். நீ நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. நீ வேற அவரெல்லாம் நம்பி போனா நான் ஒரு பக்கம் கேஸ் விஷயமா போனா இவர் பாட்டுக்கு வேற பக்கம் போய் குடிச்சு மட்டை ஆயிடுவாரு. ஆஹா, அவரை நம்பி என்னால போக முடியாதுப்பா. சரி அப்போ ஒன்று பண்ணலாம். ம், நீ கேப் புக் பண்றேன்னு சொல்றல, ம், அப்போ உனக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுச்சு? 8 hours பேக்கேஜ் புக் பண்ணிருந்தேன். 2000 சம்திங் வந்துச்சு. சரி, அந்த 2000 நீ எனக்கு கொடுத்துரு. உனக்கு ஓகேனா நானே உனக்கு டிரைவரா வரேன். எங்கெல்லாம் போகணுமோ அங்க கூட்டு போறேன்.